வணக்கம். தமிழ் மீடியாவுக்காக நான் உங்கள் தமிழ்மாறன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு புறம் பேசுதல் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. எல்லாருக்கும் இன்னைக்கு தேவையான மிகவும் பயனுள்ள ஒரு கதை. அவசியம் முழுமையா பாருங்க. ஒரு காட்டுல ஒரு மகரிஷி ஆழ்ந்த தவத்துல இருக்காரு. அவர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கையை மட்டும் நீட்டுவார். கையை நீட்டினார்னா அவரோட பக்தால்லாம் என்ன பண்ணுவாங்க, அதில் பழம், நறுக்கின பழம், அப்பம் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதை அப்படியே பார்க்க மாட்டார், கண்ணை திறக்கவே மாட்டார். அப்படியே போட்டு வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் அப்படியே தியானத்தை கண்டினியூ பண்ணுவார். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் மன்னன் அந்த காட்டில் வேட்டைக்கு போகிறான். அன்னைக்கிங்க அவரோட பக்தர்கள் யாரும் வரல. மன்னன் அந்த மகரிஷிக்கிட்ட போகிற நேரம் பார்த்து அவர் கையை நீட்டினார். மன்னன் அவரை பரிகாசம் பண்ணணும்னு முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டான், அவன் வந்த குதிரையோட சாணத்தை எடுத்து அந்த கையில் வச்சுட்டான். அவர் கையை நீட்டவும் அந்த கையில் வச்சுட்டான். அவரும் கண்ணை திறக்கலை, பார்க்கவும் இல்லை, அப்படியே போட்டு சாப்பிட்டார். இது முடிஞ்சிருச்சு. இவன் வந்துட்டான், அரண்மனைக்கு வந்துட்டான். மறுநாள் காலையில் இவங்களோட மன்னனோட குலகுரு அரசவைக்கு வராரு. மன்னா, நீ நேற்று காட்டுக்கு வேட்டையாட போனிய, அப்போது அந்த மகரிஷியோட கையில் குதிரை சாணத்தை வச்சியா? அது இப்போ நரகத்தில் மலை மாதிரி சேர்ந்து இருக்குது. நீ இறந்து நரகத்துக்கு போனதும் அதை உன்னை சாப்பிட வைப்பாங்க, அதுக்கு தயாராகிருன்னு சொல்லிட்டு போயிட்டார். மன்னன் நடுக்கி போயிட்டான். ஐயோ, இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டோமே, விளையாட்டாக ஏதோ செய்ய போய் இப்படி ஆகிப்போச்சுன்ட்டு ரொம்ப மனம் வருந்தி, இது பாவத்துக்கு பிராயச்சித்தமாக இந்த பாவத்தை கழிக்கணும்னு சொல்லிட்டு அரண்மனை நந்தவனத்தில் ஒரு மூலையில் ஒரு குடியில் வச்சு அதில் தங்குறான். அதில் தங்கிக்கிட்டு அவன் நாட்டில் இருக்க ஏழை இளம்பெண்களோட திருமணத்துக்கு தேவையான நகை, பணம் இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பாவத்தின் தன்மைகளை பற்றி பேசி பாவம் செய்யக்கூடாதுங்கிறத போதனை பண்ணி எல்லாம் அனுப்பிக்கிட்டு நல்ல விஷயங்களை பண்ணிகிட்ருக்கான். இப்படி செஞ்சிகிட்டு இருக்க காலத்தில் ஊர் தான் வேறு ஒன்று பேசுமே. மக்கள் வர்றது, அவங்களுக்கு இவர் பணம் பொருள்லாம் கொடுத்து உதவி பண்ணுறது, அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அனுப்புறது, பாவம் செய்யக்கூடாதுங்கிற ஆலோசனை சொல்லி அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் இது நடைமுறையில் தினந்தோறும் நடக்கிற நிகழ்வாக மாறிடுது. அப்படி இருக்கப்போ ஊர் மக்கள்லாம் ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறாங்க. மன்னன் நாட்டில் இருக்க இளம்பெண்லாம் குடிலுக்கு வர வச்சு தப்பாக நடந்துக்கிட்டு அதுக்கு பிராயச்சித்தமாக பணமும் நகையும் கொடுத்து அனுப்புகிறாரு அப்படின்னு அவன் வதந்தியை கிளப்பி விடுறான். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த குடில் வாசலில் ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தரும் அவரோட மனைவியுமா நிற்கிறாங்க யாசகம் கேட்டு. அப்போது கண்ணு தெரியாத கணவன் கேட்குறான், நீ இப்போ யார் வீட்டு வாசலில் நம்ம நிற்கிறோம் யாசகம் கேட்டு அப்படின்னு கேட்குறான். அப்போது சொல்கிறா, நம்ம மன்னனோட குடில் வாசலில் நிற்கிறோம் அப்படின்னு. யார்? ஓ, அந்த பொண்ணுங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிவிட்டு நகையும் பணமும் கொடுக்குறாரு, அந்த மன்னன் வீட்டு வாசல்லையா நம்ம நிற்கிறோம் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஓடி வாயை பொத்தி பதறி போய் அவன் வாயை பொத்திட்டு சொல்கிறா, நான் என்னுடைய ஞான திருஷ்டினால் முக்காலத்தையும் உணர்ந்து சொல்வேங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னோடய கற்பு நிலை அப்படி, அதனால் நான் உங்களுக்கு கணவன்கிட்ட சொல்கிறா, என்னோடய கற்பு நிலையினால் நான் முக்காலத்தையும் உணர்ந்து சொல்வேங்கிறது உங்களுக்கு தெரியும். மன்னர் ஒரு முறை காட்டில் தவம் இருந்த மகரிஷிக்கு குதிரை சாணத்தை கொடுத்துட்டாரு. அதுக்கு பிராயச்சித்தமாக தான் அவர் இந்த நன்மைகளை பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் அந்த குதிரை சாணம் கொடுத்தது நரகத்தில் மலை மாதிரி வளர்ந்து கிடக்கு. அப்படி வளர்ந்து கிடக்கிற குதிரை சாணத்தை மன்னன் மனம் திருந்தி நல்லது செஞ்சிகிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க புறம் பேசுகிறோன்ற பேரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கவலமாக அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. புறம் பேசுகிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கவலமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரே ஒரு கவலம் பாக்கி இருந்தது. அந்த ஒரு கவலமும் நீங்கள் மன்னனை கேவலமாக பேசி
நீங்கள் அந்த பாக்கி இருந்த ஒரு கவலத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இதனால் நீங்கள் வந்து நரகத்துக்கு போகிறப்போ அதை சாப்பிட்டாகணும். இன்னொன்று, நீங்கள் அடுத்த பிறவிலையும் குருடாக தான் பிறப்பீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறா. அவன் பதறி போகிறான். அதாவது நம்ம நடப்பு என்னன்னே தெரியாமல் யாரோ சொல்கிறாங்கங்கிறதுக்காக ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு வம்பு பேசி நம்ம இஷ்டத்துக்கு அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு உண்மை நிலை என்னன்னு நமக்கு தெரியாமல் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே முழுமையாக நம்பி அடுத்தவங்களை பற்றி புறம் பேசி அவங்க பண்ண பாவத்தில் நம்ம எதுக்கு பங்கு போட்டுக்கணும்? நாம் இந்த பிறவியில் நம்ம சுமக்க வேண்டிய பாவத்தை சுமக்க முடியுமான்னே தெரியல. அப்படி இருக்கிறப்போ அடுத்தவங்களை பற்றி புறம் பேசி அவங்க பண்ண பாவத்துலேயும் நம்ம எதுக்கு பங்கு போட்டுக்கணும்? நம்ம சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.